நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜாஷ்வா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்திலும் கூட நம்ம இரக்கத்தின் நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சென்ற வாரத்தில் நாம் தியானித்தோம் சவுலை குறித்ததான ஒரு காரியம். சவுல் எப்படிப்பட்டவர், எத்தனை பெரிய குவாலிஃபிகேஷனை அவர் வைத்திருந்தார். ஒரு செல்ஃப் டிசிப்ளின் அவருக்குள்ளே இருந்துச்சு. அவருக்குள்ளே ஒரு அந்த குவாலிஃபைடாக ஒரு ராஜாவாகிறதுக்குள்ள ஒரு குவாலிஃபிகேஷனை தேவன் எப்படி தனிப்பட்ட அந்த மனிதனிடம் பார்த்தார் அப்படிங்கிறதை குறித்து நம்ம பார்த்தோம். ஒரு கழுதையை தேட வைக்கிறதுல எப்படி ஒரு டெடிகேஷன் அதில் இருந்துச்சு அப்படிங்கிறதை குறித்து நம்ம தியானித்தோம். இந்த வாரத்திலும் அடுத்த 6-7 வசனம் முதல் 1 சாமுவேல் 9 அதிகாரம் 7 முதல் சில குவாலிட்டிஸ், சவுலுக்குள்ள இருந்த குவாலிட்டிஸ் பார்க்கலாம். 7 வசனம். அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை பார்த்து, நாம் போனாலும் அந்த மனுஷனுக்கு என்னத்தை கொண்டு போவோம்? நம்முடைய கைகளில் இருந்த தின்பண்டங்கள் செலவழிந்து போயிற்று. தேவனுடைய மனுஷனாகிய அவருக்கு கொண்டு போகத்தக்க காணிக்கை நம்மிடத்தில் ஒன்றும் இல்லையே என்றான். அந்த வேலைக்காரன் பின்னும் சவுலை பார்த்து, இதோ என் கையில் இன்னும் 1/4 சேக்கல் வெள்ளி இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் நமக்கு நம்முடைய வழியை அறிவிக்கும்படிக்கு அதை அவருக்கு கொடுப்பேன் என்றான். அப்போ யோசிக்கணும், சவுல் அந்த வேலைக்காரனோட ஆலோசனையை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு நம்ம போன வாரத்தில் முடித்தேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சவுல்கிட்ட கேட்குறாரு. சவுல் ஓகே நம்ம போகலாம், வேலைக்காரர்கிட்ட சொல்கிறாரு நம்ம போகலாம், ஆனால் அந்த ஊழியக்காரரை போய் பார்க்கணும் அப்படின்னா, அந்த தேவனுடைய மனுஷனை போய் பார்க்கணும் அப்படின்னா என் கையில் ஒன்றும் இல்லையே. அவர் சொல்கிறாரு, நம்ம கொண்டு வந்த தின்பண்டங்கள் கூட என்ன ஆயிடுச்சு, செலவழிந்து போயிருச்சு, ஒன்றுமே கிடையாது. அடுத்த நிமிஷத்துக்கு அவங்களுக்கு வழி இல்லை. ஒரு டெட் லைன், ஒரு டெட் எண்ட் வந்தாச்சு. அடுத்து தேட போனவங்களும் திரும்பி தான் போகணும். திரும்பி போனனாலும் எத்தனை நாள், 3 நாள் தேடியாச்சு. இன்னும் 3 நாள் என்ன பண்ணி தான் ஆகணும். திரும்ப போனோன்னா 3 நாள் பட்னியாக கூட அவர் போயிருப்பார். ஆனால் அந்த சூழ்நிலையில் தன்னிடத்துல ஒன்றுமே கிடையாது. தன்னிடத்தில் சவுல் கையில் ஒன்றுமே கிடையாது. அந்த ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில் ஊழியக்காரரை போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அவரோட மனசில் இருந்த ஒரு காரியம், இந்த ஊழியக்காரரை எப்படி போய் பார்க்கறது, இந்த தேவனுடைய மனுஷனை நம்ம எப்படி போய் பார்க்கறது, எப்படி பார்க்க முடியும்? இந்த தேவனுடைய மனுஷன்கிட்ட போய் பார்க்கணும் அப்படின்னா அவருக்கு ஏதாவது ஒரு காணிக்கை கொண்டு போகணுமே, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை. இந்த காரியத்தில் இதை வச்சு நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா, தேவனுடைய ஊழியத்துக்கு தன்னிடத்தில் இருக்கோ இல்லையோ, தேவ ஊழியக்காரன், தேவனுடைய நாமத்தை அறிவிக்கிறவன், தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிற ஸ்தானத்தில் நிற்கிற ஒருவரையும் கனம் பண்ணுகிற ஒரு குணம் யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா சவுல்கிட்ட இருந்துச்சு. சவுல்கிட்ட இருந்துச்சு. ஒரு ஊழியக்காரரை கணப்படணுமே, வெறும் கையாவரை போய் எப்படி பார்க்கறது, ஏனோ தானா என்று எப்படி போய் பார்ப்பது, ஏதாவது ஒரு காரியத்தை கொடுக்கணுமே, அவர்கிட்ட போய் நம்ம போய் பேசி ஏதாவது கேட்கணும் அப்படின்னா, ஒரு ஆலோசனை கேட்கணுன்னா கூட அவரிடத்துல ஏதாவது ஒரு காரியத்தை காணிக்கையை கொடுக்கணுமே. நம்ம மற்ற மதங்களை சொல்கிறபடி குருதட்சணை கொடுக்கணுமே, என்ன பண்ணுறது அப்படிங்கிறத குறித்து ஒரு பெரிய பாரம் இருந்துச்சு அவருக்கு.
எப்படி போவோம், என்ன செய்வோம், என்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற நேரத்தில் தான் வேலைக்காரர் சொல்கிறாரு, இதோ பாரு என் கையில் இன்னும் 1/4 சேக்கல் வெள்ளி இருக்கிறது. 1/4 சேக்கல் வெள்ளியை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணலாம், அவரை போய் பார்த்துட்டு அவர் நமக்கு என்ன வழி அறிவிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம போய் கேட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த 1/4 சேக்கல் வெள்ளி தான். ஒருவேளை சவுல் யோசிச்சிருக்கலாம், 1/4 சேக்கல் வெள்ளி தானே இருக்குது, இதை போய் அந்த மனுஷர்கிட்ட காமிச்சு தேவனுடைய மனுஷன்கிட்ட கொடுத்து அதை போய் நம்ம போய் என்ன பண்ணி செலவு பண்ணிவிட்டு நமக்கு திரும்பி வர்றதுக்கு ஒன்றுமே இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கூட அவர் யோசிச்சிருக்கலாம். சுயமாக அவர் யோசிக்கவே இல்லை. அவரோட பர்பஸ் என்னது, எப்படியாவது கழுதை தேடி போன கழுதை எங்கே இருக்குன்னு தெரியணும், அது நமக்கு போக வேண்டிய வழியை நமக்கு தெரியணும், எந்த வழியில் நிற்கிது எங்கேன்னு நமக்கு ஒன்றுமே தெரியல. அப்போ தேவ மனுஷனை பார்க்கணும், எதே ஒருத்தர் கேட்கணுன்னா அந்த தேவ மனுஷனை நம்ம எப்படி ஹானர் பண்ண முடியும்? தேவ மனுஷனை, தேவனுடைய மனுஷன் அப்படிங்கிறவரை எவ்வளோ தூரத்துக்கு தேவனுடைய ஊழியக்காரங்க அப்படிங்கிறவங்கள கனப்படுத்த வேண்டுமே. நான் அவங்கள எப்படியாவது என்ன பண்ணுறது அப்படிங்கிறத யோசிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தேன். அப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம கையில் இருந்திருந்தது அப்படின்னா, ஐயோ எனக்கு கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணியிருப்போம், எடுத்து கையில் வச்சுருப்போம். நமக்கு போக தான் மீதி அந்த ஊழியக்காரருக்கு, அல்லது நமக்கு போக தான் தேவனுக்கு, அது தேவனுடைய மனுஷனுக்கு அப்படிங்கிற கூட நம்ம யோசித்திருக்கலாம். ஆனால் சவுல்ட்ட அப்படி இல்லை. நேராக ஓகே அதையும் கேட்டுக்கொண்டார். அவர் சொல்கிறாரு, அந்த வேலைக்காரன் சொன்ன அந்த அமௌண்ட்டையும் தூக்கிக்கிட்டு தான் போகிறாங்க. கடந்து போகும்போது அப்போ தான் சொல்கிறாரு, முற்காலத்தில் இஸ்ரவேலில் யாதொருவர் தேவனிடத்தில் விசாரிக்க போனால் ஞான திருஷ்டிக்காரனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்பார்கள். இந்நாளிலே தீர்க்கதரிசி எனப்படுகிறவன் முற்காலத்தில் ஞான திருஷ்டிக்காரன் எனப்படுவான். அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை நோக்கி, நல்ல காரியம் சொன்னாய், போவோம் வா என்றான். அப்படியே தேவனுடைய மனுஷன் இருந்த அந்த பட்டணத்திற்கு போனார்கள். யோசிச்சு பாருங்கள், ஞான திருஷ்டிக்காரன் அப்படிங்கிறவர் அந்த காலத்தில் சொன்னாங்க. ஆனால் இந்த காலத்தில் தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்க்க போகும்போது வா, நல்ல காரியம்தான். இந்த ஆலோசனையையும் வேலைக்காரன் கொடுக்குற இந்த ஆலோசனையை என்ன பண்ணிட்டார், ஏற்றுக்கொண்டார். ஏன் பணத்தை எடுத்து நீ ஏன் செலவு பண்ணுறேன்னு வேலைக்காரர்கிட்ட கேட்கல. அப்போது யோசிச்சு பாருங்கள், அவர் கொடுக்குற ஆலோசனை நல்ல ஆலோசனை அப்படிங்கும்போது நல்ல காரியம் சொன்னவா போகலாம். அப்போ கொஞ்சமாக அது இருக்கே நம்மகிட்ட இருக்கேன், அவர்கிட்ட போய் சொன்ன மாதிரி எதுவும் இல்லை, எடுத்து கொஞ்சம் காசை எடுத்து வச்சுட்டு நம்ம அப்புறமா கொடுப்போம், மீதி கொஞ்சம் கொடுத்துட்டு நம்ம கேட்டுட்டு வந்துடுவோம்னு எதுவும் சொன்ன மாதிரி இல்லை. அப்போ யோசிச்சு பாருங்கள், வா போகலாம். அவருக்கு இந்த காணிக்கையை கொடுத்து இந்த காரியத்தை கொடுத்து நம்ம என்ன பண்ணிட்டு வரலாம், அவரை கனம் பண்ணலாம். கர்த்தருடைய தீர்க்கதரிசி கனம் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு வழிகள் ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம், ஏதாவது ஒரு சொல்யூஷன் தேவனுடைய மனுஷனிடத்திலிருந்து கிடைக்குதான்னு பார்ப்போம், தேவனுடைய மனுஷனிடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை கிடைக்கிறதா என்று பார்ப்போம் என்ன சொல்லி என்ன பண்ணாங்க, கடந்து போனாங்க, சேர்ந்து போகிறாங்க. இன்றைக்கி பார்த்தோம்னா அநேக காரியங்களில் நம்ம சோர்ந்து நிற்கிறோம். இத்தனையோ விதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது நம்மலாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அவ்வளோதான் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒன்றுமே இல்லை நம்ம கையில். நம்ம கையின் பிரயாசத்தில் தோற்று போன ஒரு சூழ்நிலை, நம்ம கையின் பிரயாசத்தில் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், இனிமேல் இல்லை. அதில் ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், அந்த கழுதையை தேடி போனாலும் அவர் எவ்வளோ டயர்டாக இருப்பார், ஒன்றுமே இதுக்கு பிறகு பிரயாசப்பட்டு என்னமே இல்லை. அப்போது அவர் ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போயிருக்கணும் சவுல். அப்போ அந்த டிப்ரெஷன் மத்தியில் கூட ஒரு ஆலோசனை கொடுக்கப்படும் போது ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பக்கம் யாருக்குமே ஈஸியாக வராது. ஏன்னா நம்ம என்ன பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னா, ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணுவோம். நான் பார்க்காததா, இத்தனை தடவை நான் தேடி அலைஞ்சிட்டேன், இதுக்கு பிறகுமா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சோர்வு வந்துடும். அடுத்த ஸ்டெப் வைக்க மாட்டோம். ஆனால் இது அடுத்த ஸ்டெப்பு வைக்கிறாரு. அடுத்த ஸ்டெப்பு வச்சுட்டு தான் அவர் சொல்கிறாரு, நீ சோர்ந்து போனல, சோர்ந்து போகாமல் பலப்படுத்தி கொண்டு அப்போவும் ஆலோசனை கேட்குறாரு. காசு இல்லை, சும்மா இருன்னு சொல்லலை, காசு இல்லைனாலும் பரவாயில்ல, காணிக்கை இத்தனோடு தான் இருக்குது, இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல, தேவனுடைய வார்த்தை வருடத்துலேருந்து கிடைக்கட்டும், நான் வந்த நோக்கம் நிறைவேறணும், நான் பாதியில் விட்டுட்டு ஓட மாட்டேன். நான் எடுத்துக்கொண்ட டாஸ்க்கை முடிக்கிறதுக்கு, ஸ்டார்ட் பண்ண அந்த டாஸ்க்கை முடிக்கிறதுக்கு எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, எனக்கு என்னது தேவை, நான் டாஸ்க்கை முடிக்கணும். அப்போது தேவ மனுஷனுடைய
ஆலோசனை முக்கியம், தேவ மனுஷனுடைய ஆலோசனை முக்கியம் என்று சொல்லி வேலைக்காரன் சொன்னதை கேட்டு தீர்க்கதரிசியின் இடத்துல விசாரிக்கும்படியாக போனார். அப்போ அங்கே இருக்க பெண்களை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு பிறகு அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் சீக்கிரமாக போங்க, இந்த நேரத்தில் பலியிடுறதுக்காக பட்டணத்துக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நேராக அவர் போய் பார்க்குறாங்க. சாமுவேல் தீர்க்கதரிசிட்டே கேட்குறாங்க, இதுதானா ஞானதேஷ்டிக்காரர் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும்போது அவர் தான் சொல்கிறாரு, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இதை யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, பவுல் சொல்கிற வேதத்தில் வாசித்தோம்னா 9ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் அவர்கள் பட்டணத்திற்கு போய் பட்டணத்தின் நடுவே சேர்ந்தபோது இதோ சாமுவேல் மேடையின் மேல் ஏறி போகிறதற்காக அவர்களுக்கு எதிரே புறப்பட்டு வந்தான். யோசிச்சு பாருங்கள், இது தேவனுடைய திட்டமாக இருந்துச்சு. இது தேவனுடைய திட்டம், மனுஷனுடைய திட்டம் அல்ல. ஒரு கழுதையை தேட போன ஒரு மனுஷனை ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசியை, தேவனுடைய ஊழியக்காரரை சந்திக்க வைக்கிறது அப்படிங்கிறது கர்த்தருடைய திட்டம். கர்த்தருடைய திட்டத்தின்படி தான் நம்ம வாழ்க்கையில் அநேக அழைப்புகள் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், வந்து கொண்டே இருக்கும். அப்போ நம்ம யோசிப்போம், எதுக்கு இவங்களை பார்க்கணும், எதுக்கு இந்த மாதிரியான நபர்களை நம்ம சந்திக்கணும், ஏன் இந்த மாதிரி என் வாழ்க்கையில் நடக்கணும், இது ஏன் என் வாழ்க்கையில் நடக்கணும், இப்படி அநேக காரியங்கள் நமக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம எப்படி இருந்திருப்போம் அப்படின்னா, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலில் தான் நம்ம இருக்கிறோம். அந்த தெரிந்து கொள்ளுதலுக்குள்ளே தான் நம்மள தேவன் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறதில்ல, உணர்ந்து கொள்வதே இல்லை. ஒரு ராஜாவாக தெரிந்து கொண்ட சவுல் அன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணவே இல்லை, ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு முடியலை. ஆனால் தேவனுடைய திட்டம் அதுவாக தான் இருந்துச்சு. ஒரு கழுதையை தேட போன விஷயத்தில் எவ்வளோ சின்சியராக, எவ்வளோ பயங்கர டெடிக்கேட்டடாக இருக்கிற அந்த சவுலை பார்த்து அந்த சாமுவேல்கிட்ட போய் சொன்னார், இரு அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல்கிட்ட அந்த சவுலை குறித்து தேவன் வெளிப்படுத்தி இருந்தார். அந்த சாமுவேல் இடத்திலும் தேவன் வெளிப்படுத்தி இருந்தார். அப்போ தேவனுடைய சத்தத்தை கேட்கிற மனுஷர்களிடத்தில் ஒரு மனுஷன் போய் ஆலோசனை கேட்கும்போது, ஒரு நார்மலான ஒரு மனுஷன் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிற ஒரு மனுஷனிடத்தில் நம்ம போய் ஒரு ஆலோசனையை கேட்கும்போது அவரிடத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகளாக இருக்கும். அப்போ யோசிக்கணும், தேவன் அதை அந்த தீர்க்கதரிசிக்கு முன்னுமே சொல்லி வச்சுருந்தார், சாமுவேல்கிட்ட சொல்லி வைத்திருந்தார். அந்த மாதிரி நாளைக்கு இந்த நேரத்தில் பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன், அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் எட்டினபடியினால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தி இருந்தார். சாமுவேல் சவுலை கண்டபோது கர்த்தர் அவனிடத்தில், இதோ நான் உனக்கு சொல்லியிருந்த மனுஷன் இவனே, இவன்தான் என் ஜனத்தை ஆளுவான் என்றார். யோசிச்சு பாருங்க, அந்த நேரத்தில் தேவன் என்ன பண்ணுறாரு, சாமுவேல்கிட்டையும் சொல்லி வைத்திருக்கிறார். அப்போ சாமுவேல்கிட்டையும் சொல்கிறாரு, நீ இந்த நேரத்தில் இந்த மனுஷன் இப்படி ஒருத்தன் சேருவார், இப்படி கேட்பாங்க, இப்படி செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது யோசிச்சு பார்த்தோம்னா சாமுவேல்கிட்டையும் ஒரு கேரக்டர் இருந்திருக்கு. ஒருவேளை கத்த சொன்னார் ஓகே அப்படின்னா, ஒருவேளை யாராக இருக்கும் அப்படின்னு கூட அவர் யோசிச்சிருக்காரா என்னங்கிறது தெரியாது. ஆனால் தேவன் தெரிந்து கொண்ட விஷயம்னு பார்த்தீங்கன்னா, திட்டமும் தெளிவுமாக தேவன் பேசி வைப்பார். சில காரியங்கள் தெரிந்து கொண்டதன் அர்த்தம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக தேவன் அதுக்கு திட்டம் கரெக்டாக இருக்கும். அதுக்குரிய திட்டங்களை கொடுக்கிறவர் அவர் தான், செயல்படுத்தி முடிக்கிறவர் அவர் தான், தொடக்கமும் அவர் தான், முடிவும் அவர் தான். அப்போ அவர் எப்படி கொண்டு போகிறாரோ அதுக்கு ஏற்றபடி அர்ப்பணித்து ஓட வேண்டியது தான் நம்மளுடைய லைஃப். அப்போ நம்மளுடைய ஊழியம், நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நம்மளுடைய எல்லா காரியத்திலும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தேவை என்ன அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு டெடிகேஷன். ஏன் இப்படி நடக்குன்னு நம்ம உட்காராதபடி
போகணும். ஆனால் கர்த்தருடைய தேவனிடத்தில் விசாரிக்க முடியாமல் போனான் பார்த்தீங்களா சவுல். அப்போ தேவனிடத்தில் விசாரிக்க போகிறார் அப்படின்னு சவுல் விசாரிக்கிறதுக்கு போகும்போது என்னென்னா, அதே சாமுவேல்கிட்டையும் தேவன் சொல்லி இருந்திருக்கிறார். அப்போ அவரும் சொன்னார், இவர் சொன்னார், 2 பேரும் மீட் பண்ணுறதுக்கு தேவன் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். அப்போ தேவன் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு என்ன பண்ண வேண்டி இருந்துச்சு? கழுதை காணாமல் போக வேண்டி இருந்துச்சு. கழுதையை காணாமல் பண்ண வேண்டி இருந்துச்சு. யோசிச்சு பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில் அநேக காரியங்களை தேவன் காணாமல் போக பண்ணிடுவார். அநேக மனுஷர்களை நம்ம வாழ்க்கையில் காணாமல் போக பண்ணிடுவார். நம்ம ஒரு ட்ராக்கில் ஓடிக்கிட்டே இருப்போம். நம்ம ஒரு காரியத்தை யோசித்து ஓடிக்கிட்டே இருப்போம். ஆண்டவரே இதுதான் என் வழி போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணிகிட்டு இருப்போம்? ஓடிக்கிட்டே இருப்போம். பல காரியங்களை தேடி தேடி ஓடிக்கிட்டே இருப்போம். ஓடிக்கிட்டே இருக்கும்போது சில ஒரு செர்டைன் ஒரு இது வரும்போது என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினச்ச மனுஷங்க நம்ம பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. நம்மளை ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு ஆறுதலாக இருப்பாங்கன்னு நினச்ச மனுஷங்க நம்ம பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. யாருமே நம்ம பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. எப்படி இந்த சவுலுக்கு எல்லாமே செலவழிந்து போச்சோ, ஒன்றுமே இல்லாமல் கையில் இருந்தாரோ, இதே மாதிரி ஒரு வெறுமையாக்கப்பட்ட ஒரு நிலை வரும். வெறுமையாக்கப்பட்ட நிலை, நம்மளை என்னடா பண்ணுறதுனே தெரியாத ஒரு சூழ்நிலையில் தேவன் ஆலோசனையை கொடுத்து நடத்துகிறவராக இருக்கிறார். தேவ மனுஷர்களை கொண்டு, தேவனுடைய தரிசனத்தை பெற்ற ஊழியர்களை கொண்டு, தேவனுடைய வாயாய் இருக்கிற தீர்க்கதரிசிகளை கொண்டு, மெய்ப்பர்களை கொண்டு, ஆசாரியர்களை கொண்டு என்ன காரியத்துக்காக நம்ம தேடிக்கொண்டு இருக்கிறோமோ, எதெல்லாம் இழந்து போய் எதெல்லாம் விட்டுட்டு என்னென்னலாம் செய்ய முடியுமோ, என் சரீர பிரயாசம், என் சரீர பலனை செலவு பண்ணி நான் பிரயாசப்பட்டுட்டேன். அநேகர் சொல்வதை கேட்டு இருக்கிறேன். ஐயோ எவ்வளவோ பிரயாசப்பட்டுட்டேன் சிஸ்டர் இதுக்கு, ஆனால் இந்த ஒரு காரியம் மட்டும் எனக்கு நடந்துருச்சு அப்படின்னா என் வாழ்க்கை மாறிடும். இந்த ஒரு காரியம் நடந்துச்சுன்னா என் பிரச்சனை மாறிடும். இந்த ஒரு காரியம் என் வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா எல்லாமே மாறிடும்னு அந்த ஒரு காரியத்தை தேடிக்கொண்டே இருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவங்க செலவழிக்கிற பிரயாசம், சரீர பலன், அவங்கள்ட்ட இருக்கிற சொத்து கித்து எல்லாத்தையும் இழந்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஏதோ உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதத்தை தேடி, உலக பிரகாரமான ஒரு காரியத்தை தேடி, ஆனால் அது காணாமல் தான் போகும். உலகத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணியாது? அனித்தியமானவைகள். இந்த அனித்தியமான காரியத்தை மனுஷன் தேடுவதில் தன் பிரயாசங்கள் முழுவதையும் செலவழித்து விட்டாச்சு. கடைசியாக தான் ஆலோசனை, கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு பார்ப்போன்னு. ஆனால் பிரயாசத்தை இந்த நாட்களில் இந்த பிரயாசத்தை தேவன் என்ன பண்ணுறதில்ல, மறந்து விடுகிறவர் அல்ல. ஒரு சரீர பிரயாசமாக இன்றைக்கி யோசித்து கொண்டு இருக்கலாம். ஐயோ நான் இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டேன்னு எனக்கு முடிவில்லையே, இதெல்லாம் நான் செஞ்சு பார்த்துட்டேன், தேவனுடைய வார்த்தை எனக்கு என்ன. ஆனால் நம்ம என்ன பண்ணுறதில்ல, நம்ம உலக பிரகாரமாக எல்லாத்தையும் பிரயாசப்பட்டுறோம். ஆனால் தேவன் என் மேலே ஒரு தரிசனத்தை வச்சுருக்கிறாரே, என்னை குறித்து தானே ஒரு திட்டம் வச்சுருக்கிறாரே. அந்த திட்டம் என்ன? அந்த திட்டம் நிறைவேறதுக்கு என்னுடைய டெடிகேஷன் என்ன? அந்த திட்டம் நிறைவேறுவதற்கு தேவனுடைய சமூகத்தை நாடுகிறேனா, தேவனுடைய வார்த்தையை நாடுகிறேனா, தேவனுடைய சன்னிதானத்தை நாடுகிறேனா, தேவனுடைய மகிமையை நாடுகிறேனா, தேவனுடைய பிரயாசத்தில் தேவனுடைய மனுஷனை எப்படி சவுல் தேடி வந்தாரோ, தீர்க்கதரிசி எங்கே அப்படின்னு சொல்லி தேடி வந்தாரோ, நமக்கு ஒரு வழி தெரியலையே அப்படிங்கிற இடத்துல எப்படி அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த சவுல் தேடி வந்தாரோ, அதே போல் இன்னைக்கு இந்த நாட்களில் நம்ம தேவனை தேடும்படியாக, தேவனை அறிந்து கொள்ளும்படியாக, தேவனை உணர்ந்து கொள்ளும்படியாக நமக்கு எத்தனையோ காரியங்களை தேவன் நம்மளை விட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறார். நீங்கள் உணர்ந்து பார், நடத்தி வந்த பாதைகளை தெரிந்துப்பார், நீ கடந்து வந்த பாதையை திரும்பிப்பார். உதவியை செய்கிறக்கு ஆள் இல்லாமல் தனியாக நின்ன சூழ்நிலையில் யார் நின்றது, யார் நடத்தினது, என் வார்த்தை உன்னை இவ்வளவாய் பலப்படுத்தினதுங்கிறத திரும்பிப்பார் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட சொல்கிறாரு. அப்போ நம்ம திரும்பி பார்க்க வேண்டிய காரியம் என்னென்னா, ஆண்டவரே நீங்கள் என்னை நடத்துனீங்களே, என்னோட பேசுனீங்களே, உங்களுடைய ஊழியர்களை கொண்டு பேசுனீங்களே, என்னை திடப்படுத்தினீங்களே, உங்களுடைய வழியை எனக்கு தெரிவிங்கப்பா, உங்களுடைய வழியை தெரிவிங்கன்னு சொல்லி நம்ம மனுஷனிடத்தில் கேட்குறோமா, தேவனிடத்தில் கேட்குறோமா? இந்த வழி எனக்கு தெரியலன்னு சொல்லி மனுஷனுடைய ஆலோசனை கேட்கிறவளாய் நாம் இராதபடி,
கர்த்தருடைய ஆலோசனைக்கு நேராக கடந்து வருகிறவர்களாய் நம்ம காணப்படுவோமானால் தேவன் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆதரித்து நடத்துகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கி எத்தனையோ காரியத்தில் நம்ம பிரயாசப்பட்டிருக்கலாம். எத்தனையோ காரியம் எல்லாமே நான் செஞ்சு என்ன யூஸ், எல்லாமே வேஸ்ட்டு அப்படின்னு ஒரு முடிஞ்சது எல்லாமே, இதுக்கு மேலே எனக்கு பிரயாசப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். இந்த நேரத்தில் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிற காரியம், நீ உன்னோட சரீர பலன் ஓஞ்சு போச்சு, உங்களுடைய பிரயாசங்கள் ஓய்ந்து போச்சு, உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் முடிச்சு போச்சு. எந்த மனுஷங்க உங்கள் கூட நிற்பாங்கன்னு நினச்சிங்களோ அது அத்தனை பேர் யாருமே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை, தனியாக நிற்கிற ஒரு சூழ்நிலை கடந்து வந்துடுச்சு. ஆனாலும் என்னிடத்தில் விசாரிக்கிறக்கு என்னிடத்தில் வழி இருக்குது, என்கிட்ட வழி இருக்குது, நீ என்கிட்ட வா, என்னிடத்தில் வழி இருக்குது. நான் உன்னை குறித்து வைத்திருக்க திட்டமும் தீர்மானமும் என் கையில் இருக்குது. நீ என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது குறித்து தானே தெய்வீக திட்டம், பெரியதான திட்டம், உன் கையில் கொடுக்கப்பட போகிற ஒரு பெரிய பொறுப்பை குறித்ததான திட்டம் என் கையில் இருக்குது. அந்த திட்டத்தையும் தீர்மானத்தையும் நிறைவேற்றுவதற்கு எந்த மட்டும் என்னிடத்தில் வராமல் இருப்பேன். என்னிடத்தில் வா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்க, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் தான் சொல்கிறார். அப்போ வருத்தப்பட்டு பாரம் சுமந்து 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 சோர்ந்து இருக்கிறோமா? இந்த நேரத்தில் ஆண்டவரே, எப்படி அந்த சவுல் தேவனுடைய மனுஷனிடத்தில் வழியை தெரிந்து கொள்ளணுங்கிறக்காக விசாரிக்க வந்தாரோ, இந்த நேரத்தில் ஆண்டவரே, நான் எனக்கு வழி தெரியலப்பா, இதுக்கு மேலே என்னால் நடக்க முடியாது, இதுக்கு மேலே என் பிரயாசப்பட முடியாது, இதுக்கு மேலே என் கையில் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவனிடத்தில் வந்தோம் அப்படின்னா, தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுகிறவராக இருக்கிறார்? தேவனாகிய கர்த்தர் அதை பார்க்கிறவராக இருக்கிறார். பார்த்து அதுக்குரிய வழிகளை ஆலோசனைகளை தந்து நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த நேரத்தில் கூட நம்ம யோசித்து கொண்டு இருக்கலாம், என் வழி மறைவாயிருச்சு, என் காரியம் எதுவுமே புரியலை, எனக்கே ஒன்றும் விளங்கலை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கலாம். தேவனிடத்தில் பார்க்கும்போது, தேவனுடைய சமூகத்தை தேடும்போது, தேவனிடத்தில் விசாரிக்கும்போது அதில் வழிகள் உண்டு. தேவன் இதை அனுமதித்தற்கான திட்டம் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் பல பாடுகள், பிரச்சனைகள், சில மனிதர்கள் எல்லா சூழ்நிலைகளையும் அனுமதித்ததற்கு பின்னால் ஒரு தேவனுடைய திட்டம் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இருக்குது. அந்த தேவனுடைய திட்டம் என்னங்கிறத தேவன் என்ன பண்ணுவார்? நமக்கு காண்பித்து தருவார். இந்த நேரத்தில் கூட அர்ப்பணித்து செபிப்போமா? அன்பில் தகப்பனே, இந்த நேரத்தில் ஆண்டவரே, நாங்கள் எங்கள் பிரயாசங்கள் எல்லாம் ஓஞ்சு போய் நின்ன சூழ்நிலையிலும் நீங்கள் எங்களை நடத்துகிறதற்கு, எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு, ஏதோ காரியங்களை நீர் செய்வதற்கு எங்கள் மேலே ஒரு தரிசனத்தையும் திட்டத்தையும் வைத்து இந்த உலகத்துக்குள்ளே நீங்கள் அனுப்பியிருக்கிறீங்க என்பதை நாங்கள் அறிந்து உணர்ந்து கொள்ளும்படி எங்களுக்கு ஞான இருதயத்தை தாரும் சுவாமி. கர்த்தரை அறிந்து கொள்ளுகிற கர்த்தரின் திட்டங்களையும் தீர்மானங்களையும் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உலக பிரகாரமான காரியத்தில் நாங்கள் செலவழித்து விடாதபடி, உலக பிரகாரமான காரியங்களுக்கு எங்கள் பிரயாசங்களை செலவழித்து விட்டு ஓய்ந்து போய் சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு என் தேவனாகிய கர்த்தர் இந்த நேரத்தில் பலன் தந்து நடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். பலப்படுத்துங்கப்பா, ஆவியானவரே பலப்படுத்தி நடத்துங்க. தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.